Hello friends, welcome to Madurai Tamilichi channel. இப்போ இந்த வீடியோ தான் நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச நேம் ஆர் ஃபாண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயும் தனித்தனியா வீடியோ ரன் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நான் என்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். Kinemaster ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணி வேண்ட அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கைன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபாண்ட்டை வந்து வேண்ட அளவு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை இதுக்கு வந்து ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வந்து அவ்வளோவா எடுக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு போல்டான ஃபாண்ட்ஸே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது வேண்ட அளவு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி வேண்ட அளவு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போது இதை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிப்ளை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இப்போது ஃபாண்ட்டோட மர்ஜ் ஆயிரும். இப்போது எந்த லெட்டருக்கு இந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு க்ராப்பிங்கில் போயிட்டு இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடும். அதில் கீழே இருக்கிறத க்ராப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு லெட்டருக்கு என்ன வீடியோ இம்போர்ட் பண்ணணுமோ அதை போய் லேயர்ஸில் போய் இம்போர்ட் பண்ணிடுங்க. மீடியாவில் முன்னால் பண்ண மாதிரியே தான் சேம் பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிபிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு க்ராப்பிங்கில் போயிட்டு ஒய்லையும் எஸ்லையும் இருக்கிறதை கட் பண்ணிடுங்க, க்ராப் பண்ணி. சேம் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஒய்யுக்கும் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருந்தாலும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் வீடியோ ஆட் பண்ணி ஓகே, இப்போ லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாகவும் செக் பண்ணிப்போம். பட் இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குது. டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். இப்போது ஆடியோவில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்கை வந்து நீங்கள் என்ன சாங் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரிம் டு ரைட் சைடு வந்து கிளிக் பண்ணால் ரைட் சைடு இருக்கிற ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். ஓகே, இப்போது ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.